சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் போவேன். போயினே இருந்தேன். முன்னால் போகிற இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வேனு, அந்த வேனில் ஏற்றிட்டேன். பின்னால் மட்காடு நசுங்கிடுச்சு. ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும். லீவு போடணும். லீவு போடுறதா இருந்தால் சிஓ கிட்ட தான் சொல்லணும். மணி 7:30 காலையில் அடித்தான் அவருக்கு ஃபோனு. எஸ் குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் மவுட் சுத்ராப் என்ன சார், ஐ ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவருக்கு பிபி சுட்ட போயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், ஆர் யூ ரைடிங் இன் த ஃபாரஸ்ட் இல்லைவோ சொல்கிறேன் சார். அது என்ன மேக்கிங் சொல்ல முடியும் சார்? எல்லோரும் சொல்கிறான் குட்டி யானைன்னு, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபெண்ட்டுன்னு அவனுக்கு புரியல. அது இப்போ நசுங்கிடுச்சின்னு சொல்லணுங்க. நசுங்கிடுச்சிக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிட மாட்டோமா? நசுங்கிடுச்சு அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடுச்சு, அதுக்கு இங்கிலீஷில் தெரியல. சரி, சொட்டை ஆகிடுச்சின்னு சொல்லலாம் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேன்னு நினச்சிக்கிறான். ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு, அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன். நண்பர்களே, இப்போ என்ன சொல்ல வரேன், எது ஊக்கமுடைமைனா வரலையா முற்று, வர்றத தெளிவாக இருக்குது. எனக்கு ஆங்கிலம் வராது, ஆனால் தமிழில் பேச கற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதுதான் ஊக்கமுடைமைனா, அதுதான் ஊக்கம். அது கைவிடல்னா அதுதான். சார் என்ன பிரச்சனைனா, நமக்கு எது ப்ராப்ளம்னு தெரியல, நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பிரச்சனை நம்மக்கிட்டே வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக தட்டி நிற்போம். பார்த்துக்கிறீங்களா? டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறாரு. தண்ணி குச்சிக்கிறோமா? டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறான். ஃபாதர் டேவிட், எஸ் ஃபாதர். நம்ம சர்ச்சு தான், எஸ் ஃபாதர். உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், எஸ் ஃபாதர். ஒரு 5 வருஷம் இருக்கும்ல, எஸ் ஃபாதர். ஏன் சன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஃபாதர் 5 வருஷமாக குழந்தை இல்லை ஃபாதர். ஐயோ மை காட், கவலைப்படாத போ, நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்டே வேண்டிட்டு மெழுகுவர்த்தி கொளுத்துறேன். போயிட்டான். 5 வருஷம் ஃபாதர் அவனை பார்க்கல. 5 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. ஏய் டேவிட் கம். ஏன் அதே சோகமாக இருக்கே, இன்னும் குழந்தை பிறக்கலையா? இல்லை ஃபாதர், பிறந்துச்சு. அப்புறம் ஏன்? இல்லை ஃபாதர், நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வருஷம் ரெட்டை குழந்தை ஒன்று பிறந்தது. அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு ரெட்டை குழந்தை பிறந்தது. அப்புறம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. இப்போ 8 மாதம். அவர் அப்படியே பார்த்துருந்தார். அப்புறம் இவன் என்ன பண்ணால், இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏண்ணே, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவர்த்தி இன்னும் பிரகாசமாக எரியுது, போய் அவிச்சிட்டு வந்துருக்காண்ணா. மெழுகுவர்த்தி மேலே பிரச்சனையா சார்? இல்லை ஃபாதர் மேலே பிரச்சனையா? டேய், பிரச்சனை உங்ககிட்ட இருக்குடா. அது தெரியாமல் நீ ஊர் ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம பலம் எதுன்னு தெரியணும் சார், நம்ம பலவீனம் எதுன்னு தெரியணும். அதுதான் ஊக்கமுடைமை. உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும், உன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். சர்க்கஸ் நடக்குதுங்க, யானை வித்தை காமிச்சின்னு இருக்குது. ஒரு அமெரிக்காக்கார பையன் பார்க்குறான், ஒரு சீனாக்காரன் பையன் பார்க்குறான், ஒரு ஜப்பான் பையன் பார்க்குறான், நம்ம பையன் ஒருத்தன் பார்க்குறான். யானை வித்தை காமிக்குது. அமெரிக்காக்கார பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, தம்பி யானை எவ்வளோ பெருசு, வித்தை காமிக்குது எப்படின்னு. அவன் சொன்னான், சார் மனித மூளையை நம்பிய நாடு அமெரிக்கா. அவன் சொன்னான், என்ன சார் தெரியாமல் பேசுகிறேன், யானை 5 அறிவு, மனுஷன் 6 அறிவு. என்னதான் யானை பெருசாக இருந்தாலும் 5 அறிவு 6 அறிவு அடைக்கிடும் முதலாளித்துவ நாடு. சைனாக்கார பையனை கூப்பிட்டாங்க, தம்பி யானை மனுஷனுக்கு பயப்பில்லை சார், மனுஷன் கையில் அங்குசம் வச்சுருக்கான் பாருங்க, அதுக்கு பயப்பு. கம்யூனிஸ்ட் நாடு. நம்ம பையனை கூப்பிட்டாங்க, தம்பி யானை, ஓ வாயிலடிங்க, யானை இல்லை அது பிள்ளையார், பக்தர் எது கேட்டாலும் நடத்திடுவார். தப்பாக நினைக்காதீங்க சார். சரி, ஏனென்றால் இந்த பூமி ஆன்மீக பூமி, அந்த சிந்தனை தான் இருக்கும். ஜப்பான் பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி, அவன் சொன்னான், யானைக்கு அது பலம் தெரியல சார், அது பலம் தெரிஞ்சால் நம்மளாம் சர்க்கஸாக பார்ப்போம். ஏன்னா 45 ஹிரோஷிமா நாகாசாகியில் பாழா போன ஒரு நாடு, மனிதனுடைய
சக்தி எது பலம் எதுன்னு தெரிஞ்சு மீனும் மல்லரசம் ஆச்சு பாருங்கள். அதுதான் ஊக்கமுடைமையுடைய ஒரு ஒட்டுமொத்த நாடாக விளங்குகிறது. அது இவ்வளோதான்.